வணக்கம். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாரும் விஷுக்கனி வச்சுருப்போம் வீட்டில். நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும். இப்போ வெய்ய காலங்கிறதுனால ஃப்ரூட்ஸ் அவ்வளோவா தாங்காது, சீக்கிரமாக சாப்பிட்றணும். அது அப்படியே சாப்பிட்றதோட இன்ட்ரெஸ்டிங்காக ஃப்ரூட் சலாடாக பண்ணி கொடுத்தா இப்போ பசங்கள்லாம் லீவில் இருப்பாங்க, சில்லுன்னு வெயிலில் சாப்பிடுவாங்க, சத்தாகவும் இருக்கும். இன்றைக்கி கௌரி சமையலறையில் 2 மெத்தட் ஆஃப் ஃப்ரூட் சலாட் பார்க்கலாம். ஹனி ஃப்ரூட் சலாடு, இது கஸ்டர்ட் ஃப்ரூட் சலாடு. கஸ்டர்ட் ஃப்ரூட் சலாட்க்கு செய்யறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். கஸ்டர்ட் பவுடரு, இது நான் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். வெனிலா ஃப்ளேவர் தான் மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் கலக்கிறதுனால வெனிலா ஃப்ளேவர் காமனாக இருக்கும். 1/2 லிட்டர் பால் காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். தேவையான அளவு சுகரு. இந்த கஸ்டர்ட் பவுடர் இந்த ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் லிக்விடாக பால் மாதிரி ஊற்றுற மாதிரி வேணும்னா 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்படி தகுந்த மாதிரி. நார்மலாக 1/2 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அதான் கணக்கு. இந்த 1/2 லிட்டர் பாலில் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து இது கரைச்சிக்கலாம் நம்ம. ஏன்னா அது பால் கொதிக்கும் போது ஊற்றினா கட்டி பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி ஒரு 2-3 ஸ்பூன் அந்த காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து இதை நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு சுகர் நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுனால மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த அதே டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட இன்னும் 1 ஸ்பூன் வேணால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் சுகரை போட்டு இந்த பால் நல்லா பொங்கி வருது. 2 நிமிஷத்துலேயே பால் நல்லா கொதித்து பொங்கி வருது. சுகரும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை கரைச்சோம் இல்லையா, ஒரு 2-3 ஸ்பூன் பால் எடுத்து அது நல்லா கட்டி இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை இதில் இப்படி கலந்துக்கிட்டே ஊற்றி விடுங்க. ஊற்றும் போது கொஞ்சம் கெட்டியாகும் பால். ஸ்லோ பண்ணிக்கோங்க அடுப்பை. இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இப்படி கெட்டியாக இருக்குது. இது ஜஸ்ட்டு ஸ்லோவில் வச்சு ஒரு கொதி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்கிட்டோம். ஸ்லோவில் கொதித்தோடனே இந்த கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும். வெந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த டைம் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் கிட்டவே இருந்து ஒரு 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேமில் வச்சு கலரி விட்டு இறக்கிக்கோங்க. 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் கொதிக்குது. கலரிகிட்டே இருக்கேன் கிட்ட இருந்து. சுகர் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். சூடாக இருக்கிறதுனால மெல்ட் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா சுகரை கலந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சர் வரணும், நல்லா ஆறணும். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆறிடுச்சு. இடையில இப்படி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா பால் ஆற மேலே ஆடை மாதிரி படரும். அது ஒரு மாதிரி இதாக இருக்கும். அதனால் இடையில அடிக்கடி தேவையில்லை. ஒரு தடவை 2 தடவை கலந்து விட்டிங்கன்னா அது படராது. இப்போ இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வைக்கணும். நீங்கள் அவசரமாக வேணும்னா ஃப்ரீசரில் 1/2 மணி நேரம் வச்சிங்கன்னா சில் ஆகணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இது ஏற்கனவே இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஃப்ரீஸ் ஆக தேவையில்லை, கூல் ஆகிறதுக்கு தான். 1/2 மணி நேரத்தில் வேணும் அப்படின்னா ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லை 2-3 மணி நேரம்னா கீழே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அப்படியே ஆப்பிள், மாம்பழம், மாதுளை, வாழைப்பழம், கிரேப்ஸு, பலாச்சொலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் நான். கிரேப்ஸு, மாதுளை பழம் தவிர ஆப்பிள்லாம் தோல் எடுத்துட்டேன். ஆப்பிள், வாழைப்பழம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் போடுறதுக்கு முந்தி கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். மற்றதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்துருக்கேன். தேன் போட்ட ஃப்ரூட் சலாட்க்கு 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் நல்லா பொடி பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் தேன் எடுத்திருக்கேன். ஏலக்காய் பொடி கொஞ்சம். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் பலாச்சோலை அதிகமாக போட்டுக்கலாம். ஏன்னா தேன் போடுறதுனால இதுக்கு பலாச்சோலை கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுக்கு. அப்புறம் ஆப்பிள், மாம்பழம், வாழைப்பழம், மாதுளை போடுறேன், கிரேப்ஸ் போட்டுட்டு ஏலக்காய் பொடி 1 பிஞ்ச் போடுறேன். வெல்லம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் லிக்விட் அதுலேருந்து ஸ்க்வீஸ் ஆகும், கொஞ்சம் தண்ணியாட்டம் வரும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வெல்லம் தேன்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. பழம்லாம் சில்லுன்னு இருக்குது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுனால. இப்போ இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த வெல்லம்லாம் நல்லா இதில்
பொடி பண்ணி வச்ச வெல்லங்கிறனால கரைஞ்சி அப்படியே கொஞ்சம் இந்த தேனெல்லாம் கொஞ்சம் லிக்விடாக வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு இந்த ஃப்ரூட் சலாடு. கஸ்டர்ட் ஃப்ரூட் சலாட்க்கு அதே ஃப்ரூட்ஸ் தான், அதே ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கஸ்டர்டு செஞ்சது வந்து ஃப்ரீசரில் ஒரு அரை மணி நேரம் வச்சோடனே சில்லாகிடுச்சு. இந்த டெக்ஸ்சர் வந்து இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட கீழே கூட வச்சுக்கலாம், இந்த கூல் ஆகிறது தான் முக்கியம். இது கரெக்டாக இருக்குது எனக்கு. இன்னும் உங்களுக்கு லிக்விடாக வேணுன்னா அந்த இது வந்து கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் கம்மி பண்ணிக்கலாம். பலாச்சோளம் ஆட் பண்ணுறேன், ஆப்பிள், கிரேப்ஸ், பனானா, மாம்பழம், மாதுளை ஆட் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கஸ்டர்ட் ஜெல்லி வந்து ஆட் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேணாலும் இன்னும் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சாரி, கஸ்டர்டு க்ரீம். இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த கஸ்டர்ட் ஃப்ரூட் சலாட் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான 2 ஃப்ரூட் சலாடும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரெண்டுமே செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக இதே மாதிரி எல்லா விதமான பழச்சுவையோடையும் உங்களுக்கு இனிப்பாக இருக்கணும்னு நானும் வாழ்த்துறேன்.